ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க, பூமியில எவ்வளவோ இடம் இருக்கு, நீங்க சுடுகாட்டுல தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னா, எல்லா மனிதர்களும் இறந்ததுக்கு அப்புறம் வர ஒரே இடம் சுடுகாடு தான். தான் உயிரோட இருக்கும்போது கடவுள்கிட்ட வந்து தூய அன்பினால் யாருமே பிரார்த்தனை பண்றது கிடையாது. எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேண்டுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நினைச்சு அவங்களோட உறவினர்கள் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10-11 நாள் தான் கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதன் என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கான், என்ன தங்கம் சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அந்த ஆன்மா உணரும், தாம் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி ஓடி தம் வாழ்நாளை வீணடிச்சிட்டோம், மோட்சத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா அந்த மயான பூமியில கலங்கி தனியா நிக்கும். ஆனா நான் அதை தனியா விட மாட்டேன். மயான பூமியில அந்த ஆன்மா தனியா பயந்து போய் இருக்கும். நான் எங்கேயுமே போக மாட்டேன், அங்கேயேதான் இருப்பேன், நீ தனியா இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்தி தருவதற்குமாகவும் தான் நான் ருத்ர பூமியில் இருக்கிறேன். இந்த படைப்பில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாம் ஜெகத பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரா. எனவே ஒரு தந்தையாக காயமடைந்த வலியால் துடிக்கும் குழந்தைக்கு என்னை அடைய உதவுவது எனது கடமை. அதனாலதான் நான் ருத்ர பூமியில தங்கியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி